பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ தேவன் நம்மளை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட எபேசியரில் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பாருங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கவனிங்க, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில் ஒரு மனிதன் பலப்பட வேண்டுமாம். அப்போ கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை என்று சொன்னால் என்ன அப்படின்னா, அவர் சொல்லிய வார்த்தைகளை ஒரு மனிதன் பிடித்து கொண்டு நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் பயம் வரும், உங்கள் வாழ்க்கையில் நெருக்கம் வரும், உங்கள் வாழ்க்கையில் கலக்கம் வரும், உங்கள் வாழ்க்கையில் கண்ணீர் வரும். ஆனால் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக்கொள்ளும். கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீ பலப்பட வேண்டுமா. அப்போ கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லம் என்ன? உனக்கு விரோதமாக எழும்பி ஒரு பிரச்சனை வரும்போது பாருங்க, நிறைய நேரத்தில் நம்ம பயந்து கொண்டிருக்கூடாது. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கினாலும் என்னுடைய இருதயம் பயப்படாது, தைரியமாக இருக்க வேண்டும். வேதம் அப்படி சொல்லியிருக்குது. அப்போது கர்த்தருடைய வல்லமையின் சத்துவத்தில் ஒரு மனிதன் பலப்பட்டவனாக இருக்கிறான், அவன் பலப்பட்டு கொண்டு இருக்கிறான். ஒரு கூட்டம் சொல்லிட்டு பாருங்க, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, அவங்க எல்லாரும் வராங்களா, எனக்கு என்ன பண்ண போகிறேன்னா பிரச்சனை வரும், நீ என்ன பண்ணுவ, பயந்து கொண்டு இருக்கிற. பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் தான் உங்களோட சொல்லியிருக்காரு கண்டி. பிசாசை கண்டு பயப்பட சொல்லலை. எதிர்த்து வருகிற பிரச்சனைகளை பார்த்து நம்ம பயந்து ஓடுவதற்கு தேவன் சொல்லவில்லை. அப்போ அவருடைய வார்த்தைகள் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறது, அவருடைய வார்த்தைகள் எனக்கு என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு. கவனிங்க, அவர் சத்துவத்தின் வல்லமையில் ஒரு மனிதன் பலப்பட வேண்டுமா. அப்போ தேவ பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா, உபாகம புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே நீங்கள் பார்க்கலாம். கவனிச்சிங்கன்னா, நீங்கள் சும்மா இருங்க, நான் யுத்தம் பண்ணுவேன்றார். நீ சும்மா இரு. அப்போது கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை என்ன சொல்லுது? நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்ணுறேன், நான் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னொட்டு போகலை அப்படின்றார். அப்போ தேவ பிள்ளைகள் பாருங்கள், இதை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும், இவைகளை நீங்கள் கை கொள்ள வேண்டும். இவைகளை நீங்கள் கைப்பற்றி நீங்கள் வாழும்போது இந்த சத்துவத்தின் வல்லமையினாலே நீங்கள் பலனாய் மாற முடியும். இல்லை என்று சொன்னால் பிசாசு உங்களை வேதனைப்படுத்துவான். பிசாசு உங்களை என்ன பண்ணுவான், நிறைய நேரத்தில் துக்கப்பட்டு போயிடுவான். நாம் நிறைய நேரங்களில் இப்படியாப்பட்ட வார்த்தைகளை பிடிக்காமல் பிசாசு கொடுக்கிற ஒரு காரியங்களை நம்ம பிடித்து கொண்டு நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கை இப்படி மாற்றிக்கணும். இப்படி மாறக்கூடாது. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்க, நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு தான் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பலன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிசாசினுடைய தந்திரம் என்ன? என்ன காரியங்களை செய்ய யோசித்தது உண்டா? பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவை அல்ல, அது நமக்கு தெரிந்திருக்கு. தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. வேதத்தை படித்து பாருங்கள். வேதம் உங்களுக்கு எல்லாவற்றையும் புரிய வைக்கும். வேதத்துடைய காரியங்கள் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நல்லா கவனிங்க, இதில் நம்ம வாசிக்கும் 2:11 நீங்கள் வாசிக்கும் போது, மனுஷரே ஆவி அன்றி வேறொரு காரியங்கள் என்ன பண்ண முடியாது, ஒருத்தனாலும் புரிஞ்சு கொள்ள முடியாது மனுஷனுடைய காரியங்களை. அப்போ தேவ ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால்தான் தேவனுக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். அப்போ தேவனுக்குரிய ஆவி உங்களுக்குள்ளே உண்டாகணும். அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக்கணும். அவர் சத்துவத்தின் வல்லமை உனக்குள்ளே இருக்க வேண்டும். அவர் சத்துவத்தின் வல்லமை உனக்குள்ளே இருந்தால்தான் நீ அவருடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா பிசாசு என்ன பண்ணுமா, வேறு விதமாக மாற்றிடுவான். இப்போ யோசுவா பாருங்க, தேவனுக்கு ரொம்ப பிரியமானவர், ஊழியங்களை அப்படி செய்த ஒரு மனிதன். மோசைக்கு அடுத்தது பாருங்கள், ஊழியத்தில் அப்படி ஓடி 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 உண்மையுத்தமாக செஞ்சார். ஆனால் மோசைக்கு தேவனுடைய அழைப்பு இருக்கிறது, ஆரோனுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த யோசுவாவை தேவன் அங்கே கணக்கிட்டானா இல்லை. ஆனால் தேவனுடைய ஊழியங்களை அப்படி ஓடி தேவனுக்காக ஓடக்கூடிய ஒரு மனுஷன், தேவனுடைய காரியங்களை செய்து முடிக்கணும் ஆசை கொண்ட ஒரு மனுஷன். இப்போது மோசை மறித்து விட்டார். இப்போ பிசாசு இப்போ என்ன பண்ண தந்திரமா, நீ என்ன பண்ண போகிற, உங்களை நடத்தி கொண்டு தேவனோடு கூட பேசின ஒரு மனுஷன் செத்து போயிட்டார். அவருன்னா யார் உங்களை நடத்துவாங்க, நீங்கள் வனாந்தத்தில் எப்படி ஆக போகிறீங்க, அப்படி ஒரு உணர்வை கொடுத்தோடனே இந்த மனிதன் செத்து போன அந்த மோசையுடைய பக்கத்தில் உட்காந்து அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார், வேதனைப்படுகிறார், கலங்குகிறார். அன்றே வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நான் என்ன பண்ண போகிறோம் அப்படி என்று ஒரு புலம்பிக் கொண்டே இருக்கிற அந்த மகனுடைய வாழ்க்கையில் தேவன் குறிக்கிறார். நீ எதை வச்சு நீ இப்படி புலம்பிக் கொண்டு இருக்கிற,
அந்த மனிதன்கிட்ட போய் நின்று என்ன பண்ணுறேன், நான் மோசையோடு கூட இருந்தது போல இப்போ நான் என்ன பண்ணுறேன், உன் கூட இருப்பேன் என்று சொல்கிறேன். இப்போ கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் ஒரு மனிதன் பலப்பட்டவனாய் மாறுகிறான். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன்னை ஒருத்தன் கூட எதிர்த்து நிற்க மாட்டான். நான் உன் கூட வரேன், நான் ஒன்று நடத்துகிறேன், நீ பலன் கொண்டு திடமாயிரு. அப்போ யார் பலன் கொள்ளணும்? நான் பலன் கொள்ளணும், திடமாக மாறணும். இப்போ பிசாசு என்கிட்ட வந்து வேலை காட்ட முடியுமா? எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்த்து நிற்க முடியும். கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவராக, கர்த்தரின் தேவையை சந்திக்கிறவருக்கா, கர்த்தரின் வழிநடத்துவருக்கா. இல்லை என்று சொன்னால் பிசாசின் தந்திரத்தில் ஒரு மனிதன் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு தன் வாழ்க்கை முழுவதும் காலி பண்ணும். இன்றைக்கி பாருங்கள், ஒரு அம்மா பேசும்போது சொல்லுது, ஐயா எங்கள் குடும்பம் இப்படி, எங்கள் குடும்பம் மாட்டின்னு சிக்குதியா, ஒரே எங்கள் குடும்பத்தில் வேதனை பெருகிடுச்சியா, என்னென்ன தெரியல, இந்த அமாவாசைக்கு முன்னாடி நாள்லாம் நாங்கள் இப்படி ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீங்க. நான் இப்போ தான் சொன்னேன், ஏம்மா தேவன் இல்லையா உனக்கு? தேவ வசனம் இல்லையா? கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமைன்னு ஒரு மனிதன் பலப்பட்டவனாய் மாறுவேன். பைபிளை படி, பைபிளில் இருக்க வார்த்தை நம்பினு, அது சத்துவத்தின் வல்லமை. ஒன்றும் கொஞ்சம் சோர்வடைந்தவனுக்கு பாருங்கள், கொஞ்சம் நேரம் கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணியும் கொஞ்சம் சாப்பாடும் கொடுத்து பாருங்களேன், அப்படி சாப்பிட்டோன்னே தெம்பாயிச்சு போயின்னு இருப்பான். ரொம்ப முடியாமல் போனோம்னே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போங்களேன், அங்கே ஒரு ஆகாரம் கொடுக்குறாங்க, குளுக்கோஸ். அது என்ன பண்ணாங்க, கையில் சொல்லி விட்டாங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நேரம் அப்படின்னா ஒரு 2 பாட்டில் ஏறினோடனே தெம்பாக எழுந்து வருவாங்க. இப்போ பரவாயில்லைங்க அப்படின்னா, அப்போ சாப்பாடுலாம் வந்து நம்ம ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? அந்த குளுக்கோஸ் வழியாக போகுது அழகாக, அது எல்லா நரம்புக்குள்ளேயும் போய்ட்டு பலப்படுத்துது. மனிதர்களுடைய சரீரத்தை பலப்படுத்துவது போல உன் ஆவிக்குள்ளே பலப்படுத்துவது தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் பிடித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாட்சியாக மாறலாம், பக்தியாக மாறலாம், தேவனுக்கு பிரியமாக இருக்கலாம், தேவன் உங்களை ஆசீர்வதிக்க இருக்கார். இன்றைக்கி நிறைய பேருக்கு இது தெரியல. எதை தெரிஞ்சுக்கிறாங்க தெரியுமா? நிறைய நேரத்தில் என்ன பயமுறுத்துறான், என்ன பயமுறுத்துறான், என்ன பயமுறுத்துறான், என்ன பயமுறுத்துறான், இதே பேசும் கதை. பலப்படுத்துகிற வார்த்தையை கர்த்தர் என் கையில் கொடுத்துருக்கிறா, என்னை பலனாய் மாற செய்யும்படிக்கு தேவன் எனக்கு உதவி செய்திருக்கா. இந்த வார்த்தைகளை நான் பிடித்து கொண்டு எனக்கு வருகிற பிரச்சனைக்கு நடுவில் நான் ஜெயமாய் வாழப்போகிறேன். என்னை ஜெயமாய் வாழ்வதற்கு கர்த்தனை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நிறைய நேரத்தில் இந்த சாத்தானுடைய தந்திரங்களை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன பண்ணுவான்? பயமுறுத்துவான், இல்லைன்னா தேவையில்லாத யோசனை கொடுப்பான், தேவையில்லாத எண்ணங்களை உருவாக்கி இந்த சாத்தான் உன்னை நிர்மூலமாக்க பண்ணுவான். தாவீது ராஜ்யம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ராஜ்யம் பண்ணுகிற நேரத்தில் வந்தான் சாத்தான் பாருங்க, தந்திரமாக ஒரு யோதல் பண்ணாம பாருங்க. உங்ககிட்ட எத்தனை பேர் இருக்காங்க பாரு யுத்தம் பண்ணதுக்கு. போட்டார், ஒரு கணக்கு எடுறான்னாரு, கணக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, கணக்கு எடு. சாத்தானுடைய தந்திர யோசனை, சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறிந்தவளாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிற இவங்களால இல்லைங்க, என் கூட தெய்வம் இருக்கிறாருங்க. இந்த தேவன் இருப்பதினால்தான் நான் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் ஏன் கூட இருக்கிறார் என்பதை யார் என்ன வேண்டும்? தாவீது எண்ணி இருக்க வேண்டும். கூட இருக்கிற மனிதர்களை இப்போது கணக்கு பண்ணுங்கள்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணாம சாத்தானுடைய ஆலோசனை பிரகாரம் நடக்க ஆரம்பித்தார். இப்போ பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ தந்திரமாக ஜனங்களை காலி பண்ணிட்டான் பார்த்தீங்களா? எத்தனை பேர் அழிக்கணும் பார்த்தாங்க பார்த்தீங்களா? இப்போ சாத்தான் இப்படி தான் உன்னை தந்திரமாக ஏமாத்துவான், தந்திரமாக உங்ககிட்ட என்ன பண்ண வந்து நிற்பான். நீ தான் சாத்தானை விட்டு என்ன பண்ணோம்? விலகி ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி விலகி போகிற ஒரு மனிதனாக நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் விலகவில்லை என்று சொன்னால் அந்த சாத்தான் உங்கள் குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கினான். என் கூட தேவன் இருக்கிறார், அவருடைய வார்த்தை இருக்கிறது, சத்துவத்தினுடைய வல்லமையை நான் உட்கொள்ள போகிறேன், அவர் என்னை பலப்படுத்த வல்லவராக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படி சொல்லணும். தைரியமாக பேசணும். என்கிட்ட இருக்குது, நான் ஜெயிப்பேன். எண்ணத்தின் வழியாக கிரியை செய்கிற அந்த ஆவிகளை நிர்மூலமாக்க வேண்டும். அந்த எண்ணங்களை கொண்டு என் தேவன் என்ன செய்திருக்கா தெரியுமா? அவருடைய வேதத்தில் என்னெல்லாம் போடப்பட்டிருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்? படித்து தியானித்து அதை உள்ளே வைத்துக்கொண்டு இதை செய்த தேவன் எனக்கும் உதவி செய்வார். எதிரிட்டு வந்தாங்க ஏராளமான ஜனங்கள். அந்த ஏராளமான ஜனங்கள் மத்தியில் கழிச்சிங்களா சாத்தான் இவ்வளோ பெரிய கூட்டத்தை எழுப்பி விட்டான். எஸ்ஐகள் என்ன பண்ணார்? போனார், தேவ சமூகத்தை பிடிச்சிக்கினார். அப்பா நீங்கள் தான்ப்பா, இன்றைக்கி யாருமே இல்லைப்பானார். 1,85,000 பேர் செத்து போயிட்டான். பார்த்தீங்களா? ஒரே இரவு ஒரே தூதன். இதை செய்த தேவன் எனக்கு இருக்கிறாருங்க. இன்னைக்கு நான் இப்படி இந்த இடத்துல ஒடுக்கப்பட்டிருக்கிறேன், வேதனைப்பட்டிருக்கிறேன், கலங்கி கொண்டிருக்கிறேன். மறுநாள் காலையில் அந்த பிரச்சனையை நான் பார்க்க மாட்டேன். எனக்காக தேவன் தம்முடைய தூதனை கட்டளையிடுவார்.
யார் பேசணுங்க? கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில் நீ பலப்பட்டவனாய் நீ மாற வேண்டும். நீ மாறினால்தான் அவைகளை மேற்கொள்ள முடியும். இல்லைன்னா சாத்தான் உன்னை ஒரு வழியாக்கி காட்டுவான். பார்த்தியா யோபினுடைய வாழ்க்கை எப்படி மாற்றி தெரியுமா? யோபுக்கு பயந்த காரியம் நேரிட்டதுங்க. பயந்தாரும் நேரிட்டாரு. நீ பயப்படுறியா? உன் வாழ்க்கையில் அது நேரிடும். சாத்தான் சுற்றி 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 போகிறான். அவன் தந்திரம் உனக்கு தெரியணும். யோபில் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நீங்கள் வாசிக்கும்போது பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய மனுஷனாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான் என்றார். கவனிங்க, அவன் உத்தமத்தில் உறுதியாக இருக்கான். சாத்தான் பாருங்க, முகாந்திரம் இல்லாமல் என்ன பண்ணுவான்? சைலண்டாக ஒரு வேலை பார்த்துனே இருப்பான். ஆனால் நீ கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள பலப்பட்ட ஒரு மனிதனாய் மாற வேண்டும். பலன் உள்ளவனாய் மாற வேண்டும். உன்னை குறை சொல்வதற்காக, உன்னை குற்றப்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாளும் ஒரு வேலை பார்த்துனே இருப்பான். நீ தான் என்ன பண்ணுமா? கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டவனாய் மாற வேண்டும். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆறுகளை கடக்கும் போது நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார். விட்டுட்டு ஓடுகிற தேவன் அல்ல, என் கூட நிற்கிற தேவன். எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடி வரும்போது என்னை விட்டு விலகி போகிற தேவன் அல்ல, என் தேவன் என் கூட இருக்கிறவர். சூழ பாளையம் இறங்குற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். அவர் என் கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய சத்துவத்தின் வல்லமை ஒரு மனிதன் பிடித்து கொள்வான் என்று சொன்னால், உன் மேலே சாத்தான் என்ன காரியங்களை கொண்டு வந்தாலும் உன் தந்திரம்லாம் எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். என்னை பற்றி குறை சொல்ல போற, என்னை பற்றி என்ன பண்ண போற, நீ ஏதாவது காரியங்களை சொல்ல போற. இந்த யோசுவா பற்றி என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஒரு யோசுவா, இந்த யோசுவா பற்றி சகரியா புத்தகத்தில் ஒரு யோசுவா, அந்த யோசுவா பற்றி பிரதானி இவரை போய் என்ன பண்ணுறாங்க, இவன் சரியில்லாதவன், இவன் அழுக்கு வசம் தத்து கொண்டிருக்கான், இவன் வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நைசாக என்ன பண்ணுறான் சொல்கிறான். தேவன் பாருங்க அந்த வஸ்திரத்தை கலைந்தார். சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்தார். அழுக்கு வஸ்திரத்தை கலைந்து போட்டார். என் மேலே நீ என்ன குறை சொன்னாலும் இயேசுவின் ரத்தம் எனக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி என்னை சுத்திகரிக்கிற ரத்தம். அந்த ரத்தத்தினால் இப்போது நான் கழுவப்பட்டவனா இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். கர்த்தர் இப்படித்தாங்க வசனத்தை எடுத்து வைத்துக்கொள்ளணும். வசனத்தை எடுத்து வைத்துக்கொண்டு உனக்கு விரோதமாக எழும்புற சாத்தானை நீ என்ன பண்ண செய்யணும். அவ்வளோதான், ஒடுங்கி போயிட்ட, முடிஞ்சு போச்சு. நீ உடனே சொல்ல, எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை தெரியுங்களா? கர்த்தரை பலப்படுத்துகிறார். எனக்குள்ள வார்த்தை ஒன்று இருக்குது. அந்த வார்த்தை ஒரு நாளும் என்னை பலவீனப்படுகிற வார்த்தை இல்லை, என்னை பலப்படுத்துகிற வார்த்தை என் கூட இருக்குது. என்னை பலனாய் மாற்றக்கூடிய வார்த்தை என் கூட இருக்குது. வந்தால் இயேசு பாருங்கள் வெளியில் வர்றார். உடனே பாருங்கள் இந்த கல்லை அப்பமாக்கி தின்னும், இந்த கல்லை அப்பமாக்கி தின்னும். உடனே பாருங்கள் நல்ல வேலை சொன்ன அப்படின்னா உடனே பாருங்கள் சாத்தானுடைய தந்திரத்தை அவர் அறிந்து கொண்டார். சாத்தான் என்ன செய்வான்? உன் தந்திரம்லாம் எனக்கு தெரியும்டா, எனக்கு நன்மை செய்யல, என்ன தேவனுடைய சித்தத்தை செய்யாத அப்படிங்க மாற்றுக்கிறவனே. அப்போ பாருங்கள், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்லை தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று தேவனை பண்ற தந்திரத்தை அறிந்து கொண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய சத்துவத்துக்குள்ளே நீங்கள் பலப்பட்டவர்களாக இருப்பீர்கள் சொன்னால், அப்படி வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்யும்னால், சாத்தான் என்ன தந்திரங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும் தெரியுமா? அவைகளை மேற்கொள்ள முடியும், அவைகளை ஜெயிக்க முடியும். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் பயந்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் தேவன் தாமே துணையாக இருக்கிறார். அழுது கொண்டிருக்கிற யோசுவாவை பார்த்து, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உயிரோடுக்க நான்லாம் கூட இருப்பேன். அந்த கர்த்தருடைய வார்த்தையில் பலப்பட்டு ஊழியங்களை செய்தது போல இன்றைக்கு யாரெல்லாம் பயந்து கொண்டிருக்கார்களோ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு பக்தியும் சாட்சியம் வாழ கிருபையை தேவன் தந்தள்ளப்பத்துக்காய் ஸ்தோத்திரம். அன்றைய இப்போது தந்திரத்தில் சிக்கி கொண்டிருக்க பிள்ளைகள் அந்த தந்திரத்திலிருந்து வெளியே வர கர்த்தருடைய வார்த்தைகள் அவரை தேற்றட்டும், பலப்படுத்தட்டும். இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு நிறைவுக்காக தேவன் கட்டளையிடுங்க. இயேசு கிறிஸ்து நம்ம ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.